மகாராஷ்டிராவில் நான்டேட்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க வந்து ஷாஷம்ங்கிற நபரும் ஆஞ்சலுங்கிற ஒரு பெண்ணும் வந்து சில வருடங்களா காதலிச்சு வந்திருக்காங்க. இந்த ஜாதி காரணமாக ஆஞ்சல் குடும்பத்திலேருந்து பயங்கரமான எதிர்ப்பு, ஷாஷாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஊர்ல வந்து வதந்தி வந்து பரவி இருக்கு. ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால ஆஞ்சல் குடும்பம் கோவப்பட்டவங்க, அவங்க அப்பா, ஆஞ்சலோட சகோதரர்கள் வந்து இந்த ஷாஷாம் வந்து சுட்டிருக்காங்க. சுட்டு அவரை வந்து வெட்டி தலையெல்லாம் வந்து சிதைச்சிருக்காங்க. சிதைச்சு இப்போ அந்த ஊரே பயங்கர பதட்டம் ஆயிடுச்சு. அந்த இறுதி சடங்கு நடக்கிறப்ப ஆஞ்சல் அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்து அந்த இறுதி சடங்குலேயே கலந்துக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கெல்லாம் மஞ்சள் பூசுவாங்க. அந்த மாதிரி மஞ்சள் பூசி நெத்தியில குங்குமம்லாம் வச்சு அவர் கையால தாலி கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தாலி எடுத்து அவங்களே இந்த மாதிரி கட்டுற மாதிரி காட்சிகள் எல்லாமும் வெளியாச்சு. இப்போ ஜெயிச்சது எங்க காதல் தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்ற காட்சிகள்லாம் போய் ரொம்ப உருக்கமா வந்து இருந்தது. ஆமா, இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்போது தான் வந்து இதெல்லாம் பண்ண முடியும். அந்த உணர்வை புரிஞ்சிக்காம சில கொடூரங்கள், பெத்த பிள்ளைகளே கொல்றவங்கலாம் கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க சாதியின் பெயரால. இதெல்லாம் எப்போ முடிவுக்கு வரும்னு தான் தெரியல. ராஜ்பவன்ல ஆளுநர்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இனிமேல் அப்படி சொல்ல முடியாது. ஏன் வேலை எதுவும் கொடுத்துருக்காங்களா? இல்ல, இனிமேட்டு லோக் பவன்ல வேலைன்னு தான் சொல்ல முடியும். பேரை மாத்திரத இந்த மத்திய அரசு விட மாட்டாங்கல்ல. ராஜ்பவன்கிறது ஒரு ஆதிக்க வார்த்தையா இருக்கு, ஒரு ஆண்டவர்களுடைய வார்த்தையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு லோக் பவன் வந்து மாத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஆளுநர் தான் சட்டத்தை கடைபிடிக்கிறதாச்சே, மாத்தணும்னு இங்க மாத்திட்டாப்ல. போர்டு முன்னாடியே அடிச்சு வச்சிருந்துருப்பாரு நினைக்கிறேன், எடுத்து மாட்டி விட்டாரா? லோக் பவன் கேட் 2 கேட் 1 மாத்திருக்காரு அவரு. ஓகே, அதாவது ராஜ்பவன் ஒரு இடத்துலதான் இருக்கணும்னு நினைக்கிறாரா பிரதமர் மோடி? இல்ல, ஒன்னும் இல்ல. லோக் பவன்னா மக்கள் பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க வந்து இந்த மக்களாட்சி இதை வந்து கண் துடைப்புக்காக அப்படி பண்றாங்க, அதுல மண்ணள்ளி தூவ வந்து பாக்குறாங்க. பேரை மட்டும் மாத்தினா போதுமா, செயலில் இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றம், அது வந்து இந்த மக்கள் மன்றம்னு அர்த்தம். அது இப்ப மக்கள் மன்றத்தை சொல்லத்தெல்லாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் மாத்திக்கிட்டுன்னு அவர் வந்து குமுறாரு. அந்த போர்டை தூக்கி திரும்ப அங்கேயே போடுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. திருமாவளவன் வரவேற்க வேண்டிய விஷயம் தான், மக்கள் மன்றம்ங்கிறது நியாயமா தானே இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆமா, லோக் பவன்னா மக்கள் பவன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மக்கள் மாளிகை அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்றாங்க. இனிமே மக்களுக்கான மாளிகையா அது இருக்குமா? மக்கள்லாம் போய் தங்கிக்கலாமா? போக வேண்டியதான். உள்ள விட மாட்டாங்க.